தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல்கள் அவரது உண்ணாவிரதம் இருந்த நாளான நாளை தொடங்குகின்றது. இந்த நிலையிலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களிலே அவர் அனுபவித்த வேதனைகளையும் அவருடைய தளராத உறுதியையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண காட்சியகமாக 2023ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக திலீபன் அண்ணாவினுடைய பிரதான தூவி அமைந்திருக்கின்ற நல்லூருக்கு முன்பாக, அதாவது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான காணியிலே உரிய நடைமுறைகளுடன் நாங்கள் கடந்த 2 வருடங்களாக செய்து வந்திருந்தோம். இந்த நிலையிலே இந்த வருடமும் 2025ஆம் ஆண்டுக்கு அந்த ஆவண காட்சியகத்தை மீண்டும் செய்வதற்கு நாங்கள் முயற்சித்த பொழுது ஏற்கனவே ஒரு தரப்பு குறித்த இடத்தினை முன்பதிவு செய்துவிட்டது என்ற காரணத்தினால் எங்களுக்கான அனுமதிகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் அனைவருக்குமே தெரிந்த விடயம், நாங்கள் தொடர்ச்சியாகவே அந்த இடத்திலே அந்த ஆவண காட்சியகத்தை செய்து வருகின்றோம். இந்த நிலையிலே அந்த நிகழ்வை குழப்பும் வகையிலே அல்லது அந்த நிகழ்வை நீர்த்து போகின்ற வகையிலே இந்த செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதேபோல் உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த விடயம், நாங்கள் 2019ஆம் ஆண்டிலிருந்து அதே இடத்திலேயே மாவீரர் நாள் நிகழ்வுகளையும் செய்து வருகின்றோம். 25,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை நாங்கள் அந்த இடத்திலே வைத்திருந்தோம். 2019ஆம் ஆண்டு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே இருந்த பொழுது குறித்த கல்வெட்டுக்களை வைத்து அந்த நிகழ்வினை முதலாக ஆரம்பித்த பொழுது எங்களுடைய கட்சிக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் வந்தது. எங்களுடைய கட்சி தலைமை எனக்கும் என்னுடைய சக மாநகர சபை உறுப்பினர்களாக அன்று இருந்த தனுஜன் மற்றும் மயூரன் ஆகியோருக்கு நேரடியாகவே கூப்பிட்டு சொல்லியிருந்தார்கள், அந்த இடத்திலே அவ்வாறான நிகழ்வுகளை செய்யக்கூடாது என்றும், நாங்கள் கோப்பாயிலே இருக்கின்ற மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு மக்களை வருவதை தடை செய்கின்றோம் அல்லது அவர்களை வரமுடாமல் இங்கே நாங்கள் திசை திருப்புகின்றோம் என்ற நிலையிலே எங்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் நாங்கள் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து விலகிய பிற்பாடு 2022ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக அந்த இடத்திலே அந்த மாவீரர் நிகழ்வுகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம். உண்மையில் மக்கள் ஒரு பேரெழுச்சியுடன் தங்களுடைய மாவீரர் செல்வங்களுடைய கல்வெட்டுக்களை தாங்கிய அந்த கல்வெட்டுக்களுக்கு முன்னால் சுடரேற்றி ஒரு உணர்வு பூர்வமாக வழிபட்டு சென்ற காலங்கள் கடந்த காலங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே அந்த 2 நிகழ்வுகளையும் இந்த முறை தாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்பதிவு செய்திருக்கின்றார்கள். உண்மையில் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான அந்த காணியிலே யாரும் முன்பதிவு செய்யலாம், அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் ஒரு அறம் ஒன்று இருக்க வேண்டும், அந்த அறத்தின்படி அவர்கள் செய்யவில்லை என்பதே எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும். ஏனென்றால் அவர்களுடைய பிரதான மாவீரர் தினத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரதான நிகழ்வு கோப்பாயிலே அவர்கள் வருடம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் கோப்பாயிலே வருடம் செய்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் சென்று அதனை முன்பதிவு செய்தோ அல்லது அந்த காணியை எடுத்து அந்த மாவீரர் நாளை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று சொல்வது எவ்வாறு ஒரு அறம் இல்லாத செயற்பாடோ, அதேபோல் உங்களுக்கு தெரியும், கிட்டு பூங்காவிலே திரு ஐங்கரநேசன் ஆசிரியர் அவர்கள் கார்த்திகை வாரத்தை செய்கின்றார் ஒவ்வொரு வருடமும். எங்களாலும் அது யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணிதான். எங்களாலும் குறித்த நிகழ்வை குழப்பும் வகையிலே நாங்கள் அதை அவருக்கு முன்னால் முன்பதிவு செய்து அந்த இடத்திலே நாங்கள் வேறு நிகழ்வுகளை நடத்தலாம். ஆனால் அதுவும் ஒரு அறமில்லாத செயற்பாடு. அந்த வகையிலே இவ்வாறாக ஒவ்வொரு தரப்புகளும் ஒவ்வொரு இடத்திலே ஒரு மக்களை பேரெழுச்சி கொள்கின்ற நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது எல்லா இடங்களையும் கைப்பற்ற வேண்டும், நாங்களே செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணக்கருவின் கீழ் இவ்வாறு செயற்படுவது உண்மையிலே ஒரு அறமற்ற செயற்பாடாகும். உண்மையில் இந்த செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று கூறி அல்லது இந்த செயற்பாட்டை விலக்கிக் கொண்டு எங்களுக்கு வளமை போல் கடந்த 4 வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றது போல் எங்களுக்கு அந்த காணியை வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் மூலம் ஒரு கோரிக்கை கடிதத்தை வழங்கியிருந்தோம். அந்த கோரிக்கை கடிதத்தை நேரடியாக அவரது அலுவலகத்துக்கு சென்றும் அதே நேரத்தில் பதிவு தபாலிலும் நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு தரவில்லை. ஆகவே இன்றைக்கு அந்த நிகழ்வுகளை குழப்புகின்ற வகையிலே நடைபெறுகின்ற இந்த செயற்பாடுகளை நிறுத்தி
அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒற்றுமையாக செய்கின்ற வகையிலே எங்களுக்கு அந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்கின்றதற்கு நீங்கள் வழி சமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த இடத்திலே நாங்கள் விடுக்கின்றோம். அதே நேரத்தில் உண்மையில் எங்களுடைய மக்களை பேரெழுச்சி கொள்ள வேண்டும், எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த பாகுபாடுகளை களைந்துவிட்டு அந்த இடங்களை அவரவர் பாட்டுக்கு அந்த மக்களை எழுச்சி கொள்கின்ற செயற்பாட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய ஆவண காட்சியகத்தையும் அதே நேரம் மாவீரர் நிகழ்வுகளையும் நடாத்துவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற அந்த இடத்தினை வழங்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமையத்துக்கு நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம். ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் கும்பல் இவ்வாறு குழப்பங்களை விளைவிக்கின்ற நிலைமை தொடர்பில் நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் வழமையாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக முன்பதிவு செய்து நிகழ்வுகளை செய்து வருவது எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய நிகழ்வுகள் மிகவும் உணர்வு பூர்வமாக எந்தவித குழப்பங்களுமின்றி கடந்த காலங்களிலே மிக அமைதியாக நடைபெற்று வந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மாவீரர் தினமாக இருக்கலாம், திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினமாக இருக்கலாம், மிக உணர்வு பூர்வமாக எழுச்சி பூர்வமாக அமைதியாக நடைபெற்று வந்தது. வேண்டுமென்றே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய குழு இந்த குழப்பங்களில் ஈடுபடுகின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர்கள் என்னை பொறுத்த மட்டிலே நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விடயம், அவர்கள் அரசாங்க தரப்போடு இணைந்து இந்த நினைவேந்தல்களை நீர்த்து போகச் செய்கின்ற அல்லது குழப்புகின்ற மிக மோசமான நடவடிக்கைகளிலே காலாகாலமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மிக அமைதியாக கடந்த பல ஆண்டுகளாக எங்களாலே செய்யப்பட்டு வந்த இடத்திலே வேண்டுமென்றே அதை குழப்புகின்ற விதமாக அந்த இடங்களை முன்பதிவு செய்து அவர்களும் செய்யப்போவதில்லை. எங்களுடைய நிகழ்வுகள், எங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான ஆவணப்படுத்தல்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக, அது மக்கள் மத்தியிலே கடத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே அவர்களிடம் எத்தகைய ஆவணங்களும் இல்லை, அவர்களிடம் எத்தகைய வரலாறுகளும் இல்லை. ஆனால் இந்த இடத்தை முன்பதிவு செய்து எங்களுடைய நிகழ்வை குழப்ப வேண்டுமென்ற ஒரு காரணத்துக்காக இதை செய்திருக்கிறார்கள். அதே நேரம் மாநகர சபையோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அவர்கள் மாநகர சபைக்கு சொல்லியிருக்கிறார்கள், தங்களுக்கு தராவிட்டால் 2 தரப்புக்கும் கொடுக்க வேண்டாம் என்ற விடயத்தையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாளைய தினம் மாநகர சபை யாருக்கு வழங்குவது அல்லது இருதரப்புக்குமே வழங்காமல் அந்த இடத்தை வெறுமையாக வைத்திருப்பது என்கின்ற முடிவை நாளைய தினம் தாங்கள் எடுத்து சொல்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே மாநகர சபை 2 தரப்பையும் இணைந்து செய்யுமாறு எங்களுக்கு ஒரு கடிதம் தந்தது. அதன் அடிப்படையிலே பணத்தை செலுத்துமாறும் எங்களுக்கு ஒரு கடிதம் தந்திருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் மாநகர சபைக்கு பணத்தை செலுத்துவதற்காக சென்ற பொழுது மாநகர சபையிலே சொல்லப்பட்டது, இல்லை கஜேந்திரகுமார் அண்ணாவினுடைய தரப்பு இதை எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லாவிட்டால் 2 தரப்புக்கும் கொடுக்க வேண்டாம், அதை வெறுமையாக வைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அதை தாங்கள் சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று தாங்கள் முயற்சிப்பதாகவும் மாநகர சபையாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை, நாளைக்கு திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினம் ஆரம்பமாகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினம் ஆரம்பமாகின்ற வேளையிலே நாங்கள் அந்த இடத்திலே ஆவண காப்பகத்தை செய்வதும், அந்த ஆவண காப்பகத்தை பார்த்து பலர் வரலாற்றை தெரிந்து கொள்வதும், திலீபன் அண்ணாவினுடைய கடந்த காலங்களை அறிந்து கொள்வதும் வளமையாக இருக்கின்ற ஒரு செயற்பாடு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை வெற்றிகரமாக குழப்புகின்ற முனைப்பிலே அரசாங்க தரப்போடு இயங்குகின்ற இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் தரப்பு ஈடுபட்டு வருகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்று அவர்கள் கொள்கை கூட்டன்று யாரோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டாக அவர்கள் இணைந்திருக்கின்ற NPP தரப்பாக இருக்கலாம் அல்லது முன்னாள் ஆயுத குழுக்களாக இருக்கலாம். எல்லோரும் இந்த கஜேந்திரகுமார் அண்ணாவுடன் இணைந்திருக்கிற இந்த கூட்டுத்தரப்புகள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை எப்பொழுதும் பிரதிபலித்தவர்கள் அல்ல. இந்த திலீபன் அண்ணாவினுடைய வீரச்சாவுக்கு கூட இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு கொள்கை அளவிலே கொள்கை கூட்டாக இருக்கின்ற தரப்புகள் காரணமானவை. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த தரப்புகளுடைய ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்கு, இவர்களுடைய பின்னணியிலே இருக்கின்ற அரச புலனாய்வாளர்களை திருப்திப்படுத்துவதற்கு இந்த இடத்தை குழப்புவதற்காக அவர்கள் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. இது தொடர்பாக நேரடியாக எங்களோடு விவாதம் நடத்த வேண்டுமாக இருந்தாலும் நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன்.
நான் மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முள்ளிவாய்க்கால் பகுதியிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்துகின்ற பொழுது கூட அங்கே முன்னாயத்த பணிகளிலே கயேந்திரகுமார் அண்ணாவினுடைய தரப்பு திரு செல்வராஜா கஜேந்திரன் போன்றவர்கள் அங்கு சென்று குழப்பங்களை ஏற்படுத்தியது வரலாறு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நினைவேந்தல்களை எங்கும் சென்று குழப்புவது இந்த சைக்கிள் தரப்பு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மட்டக்களப்பிலே நடைபெறுகின்ற அன்னை பூவதியினுடைய நினைவு தினத்தையும் அவர்கள் குழப்பி இருக்கிறார்கள். அந்த காணொலியிலையும் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். அங்கு நீண்ட காலமாக அந்த மட்டக்களப்பு மக்கள் அந்த அன்னை பூவதியினுடைய குடும்பத்தினர் செய்து வருகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புகின்ற சேட்டைகளிலும் இந்த தரப்பு ஈடுபட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை குழப்புகிறார்கள், மாவீர தினங்களை துயிலுமில்லங்களில் சென்று குழப்புகிறார்கள். எல்லா காணொலிகளையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இந்த தரப்பு இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய மிக பேராபத்தான ஒரு தரப்பாக இன்று உருமாறி இருக்கிறது. இந்த தரப்பு நிச்சயமாக இந்த மாவீர தின நிகழ்வுகளையும் அல்லது திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல்களையும் குழப்புகின்ற வேலை திட்டங்களிலே ஈடுபட்டால் அதுக்கு கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்பதற்கும் தயங்கப் போவதில்லை. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். மிக தாழ்மையாக தயவு செய்து நீங்கள் உங்களுடைய குளறுபடிகளை இந்த நிகழ்வுகளை குழப்புகின்ற செயற்பாடுகளை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்திருக்கிறோம். அதுக்கு சாதகமான பதில் வராவிட்டால் நாங்கள் அதுக்கான பதில் நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். எனக்கு தெரியும் ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்றால், நாளை போலீசார் இதை பயன்படுத்தி அவர்களுடன் கூட்டிணைந்து செயற்படுகின்ற என்பிபி தரப்பு இதை பயன்படுத்தி நாளை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட எடுத்து இந்த நிகழ்வுகளை தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முன்னாயத்த குழப்பங்களில் தான் இவர்கள் ஈடுபடுகின்றார்கள். திரு பார்த்திபன் அவர்கள் திரு பொன்மாஸ்டர் அவர்களுக்கு பல தடவை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் கதைப்பதற்கு அவர் இதுவரை தொலைபேசிக்கு பதிலளிக்கவில்லை. நாங்கள் கொடுத்த கடிதம் தொடர்பில் கூட இதுவரை திரு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு பதிலளிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய குடும்ப நலன்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை விளையாடுவது, அதில் அதை பகடைக்காக வைப்பது ஏற்புடையதல்ல என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். இந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் கோரிக்கை விடுகிறோம். தயவு செய்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் வளமை போன்று நடத்தியதை தயவு செய்து குழப்ப வேண்டாம். நீங்கள் தமிழ் மக்களாலே மன்னிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே கடவுளாலே பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகின்றோம். ஆரம்பத்திலே நாங்கள் மாவீரர்களுடைய பெயர் பொறித்த கல்வெட்டுகளை நாங்கள் அதிலே வைத்த பொழுது அதில் எங்களிடம் இருந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அந்த பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் இந்த கல்வெட்டுகளை பார்வையிடுவதற்காக வடபுலத்தில் மாத்திரமில்லை, கிழக்கு மாகாணத்திலிருந்து பலர் வந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் பொறிக்கப்படாத நிலையில் அவற்றையும் எழுதுமாறு ஆதாரங்களோடு சமர்ப்பித்து எங்களிடம் வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவ்வாறு வழங்கப்பட்ட தகவல்களை புதுப்பித்து நாங்கள் இந்த கல்வெட்டுகளை நாங்கள் ஆண்டுதோறும் வைத்து கொண்டிருப்பது வழமை. அதன் அடிப்படையிலே இறுதி யுத்த காலத்தில் கூட ஏராளமான மாவீரர்கள் வீரச்சாவை தழுவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பெயர்களும் இறுதியாக எங்களாலே சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு தாய்மார்களுடைய சகோதரர்களுடைய உணர்வு, தங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும், தங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய இழப்பு தியாகம் அதிலே கௌரவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கம், அந்த ஆத்ம திருப்தியில் தான் அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தரவுகள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது. இவற்றை எல்லாம் குழப்புகின்ற விதமாக இந்த மோசடி செயற்பாடு நடைபெறுகிறது. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு நான் மக்களிடமும் உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன், ஊடகவியலாளர்களிடம் உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த ஈனச் செயலிலிருந்து இந்த தரப்பை விலக்கிக் கொள்ள நீங்கள் உங்களாலான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நான் 2022ஆம் ஆண்டு மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த பொழுது கூட உங்களுக்கு தெரியும், இந்த திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வை அனைத்து தரப்பும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அனைத்து தரப்பும் ஒரு கூட்டாக ஒரு நினைவேந்தல் குழுவை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் இந்த சைக்கிள் தரப்பு அந்த நினைவேந்தல் தரப்புகளுக்கு எதிராக கடுமையாக தூசண வார்த்தைகளால்
அதிலே மதிப்பிற்குரிய வணக்கத்துக்குரிய மதத்தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களை கூட தூசண வார்த்தைகளால் பேசியிருந்தார்கள். அவர்களை கூட அந்த இடத்துக்குள் வரவிடாமல் பண்ணியிருந்தார்கள். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்கள், பேரணியாக வந்த பல்கலைக்கழக மாணவர்களை கூட அவர்கள் கூடாத வார்த்தை பிரயோகங்களை செய்திருந்தார்கள், அவர்களை விரட்டியிருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும். பேருந்து இறுதி நாளிலே அந்த தீச்சட்டியை கூட தள்ளி விழுத்துகின்ற கேவலமான ஒரு அரசியலை இந்த சைக்கிள் கும்பல் செய்திருந்ததை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். இவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான். அரசாங்க தரப்பு தன்னுடைய படைத்தரப்பை ஏவி இவ்வாறு குழப்பங்களை, இந்த நிகழ்வுகளை இல்லாமல் செய்வதனூடாக தங்களுக்கு அபகீர்த்தியை பெற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய எஜமானர்களை வைத்துக்கொண்டு, தங்களுடைய எடுபிடிகளை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்வுகளை குழப்புவதனூடாக தமிழ் மக்கள் தங்களுக்குள் அடிபடுகிறார்களே தவிர அரசாங்கம் இதிலே தலையிடவில்லை, அரசாங்கம் இந்த நினைவேந்தல்களை குழப்பவில்லை என்று தங்களுடைய வாள்களை கொண்டு தூண்டி குழப்பங்களை உருவாக்கி மக்களை மக்களாகவே இந்த நினைவேந்தல்களுக்கு வரவிடாமல் போகாமல் போகின்ற, இந்த நினைவேந்தல்களை நீத்து போகச் செய்கின்ற ஒரு இரகசிய திட்டத்தை இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வருகின்ற புலனாய்வு தரப்புகள், படைத்தரப்புகள், அரசாங்க தரப்புகள் கையாண்டு வருகின்றன. இன்று உங்களுக்கு தெரியும், இந்த சைக்கிள் கும்பல் பல முன்னாள் ஆயுத குழுக்களோடு இணைந்து என்பிபி அரசாங்கத்தோடு இணைந்து ஆட்சியிலே இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்க தரப்போடும் பழைய ஆயுத தரப்புகளோடும் இணைந்து ஆட்சியிலே இருக்கின்ற சைக்கிள் தரப்பு இதை இன்னும் வேகமாக செய்து தமிழ் மக்கள் தாங்களாகவே இந்த உணர்வு பூர்வம் மிக்க இந்த நினைவு நிகழ்வுகளை கைவிடுகின்ற கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இது தமிழினத்தினுடைய சாபக்கேடு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.